மகிழ்ச்சியோட இருக்கலாம், முரண்பாடு ஏற்படுத்திக் கொள்ளாத இருக்கலாம் உயிர்களிடத்துல, மற்றவர்கள் மனதுக்கும் நமக்கும் இடையே. அந்த முறையில வாழ்வதற்கு என்ன என்ன அறிவுரைகள் வேணுமோ அதை பெறுவதும், அப்படி பெற்று ஆராய்ந்து நாம முடிவெடுத்து அந்த முடிவிலே நின்று பழகி 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 அந்த கர்மயோகத்தையே நம்ம வாழ்க்கை தத்துவமாக மாற்றிக்கொள்வதும் தான் இந்த பயிற்சியினுடைய நோக்கம். அன்றே முதல் நாளே சொன்ன யோகம் என்றால உடலுக்கும் உயிருக்கும் இடையே நட்பை வளர்த்துக் கொள்வது, எப்பொழுதும் இனிமையாக வைத்துக் கொள்வது, உயிருக்கும் மனதுக்கும் இடையே உள்ள நட்பை இனிமையாக எப்பொழுதும் கெடாமல் வைத்துக் கொள்வது, தனிமனிதனுக்கும் சமுதாயத்துக்கும் இடையே நட்பை நல்ல முறையில வைத்துக் கொள்வது, வளர்த்துக் கொள்வது, அறிவுக்கும் இயற்கைக்கும், அதாவது காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டம், லா ஆஃப் நேச்சர், அதற்கும் அறிவுக்கும் பொருந்துமாறு எப்பொழுதும் இனிமையாக வைத்துக் கொள்வது என்ற 4 வகையில தொடர்ந்து விரிந்த நிலையில இனிமை காப்பதுதான் யோகம் என்று. யோகம் என்றால் இணைதல், ஒன்றுபடுதல், இனிமையாக நேச்சுரல் ரிதம் என்று சொல்வார்களே, இயற்கையினுடைய இனிமை அது கெடாத பாதுகாக்கக்கூடிய ஒரு சீரிய செயல்தான் யோகம். அது கர்மயோகம் என்ற போது எந்த செயலிலேயும் இந்த யோகம் உட்பொருளாக இருக்கணும், அந்த நோக்கம் உட்பொருளாக இருக்கணும். அதனாலதான் நான் சொல்றோம், ஒரு நோக்கம் ஒரு திறமை, இதை 2 வச்சுதான் நாம் செயல் செய்யறோம், எந்த செயல் செய்தாலும். ஆனால் அதே நேரத்துல அதனுடைய விளைவை கவனிக்கணும். நீங்க நல்ல நோக்கத்தோட இருந்தாலும் கூட இடம் காலம் தொடர்பு கொள்ளும் பொருள், அதற்கேற்ப அந்த செயலை திறமையாக செய்யணும், அளவோடு செய்யணும், முறையோடு செய்யணும்னு சொல்றோம். இவைகளை இந்த விரித்து நோக்கி சிந்தித்து சிந்தித்து பார்ப்போமே ஆனால் அது தானாகவே இயல்பாகிவிடும் நம்முடைய எண்ணத்துக்கு, அறிவுக்கு, அதுக்கு பிறகு செயலுக்கு. முதல்ல ஏதோ ஒரு புதிய பாதையெல்லாம் நாம் பின்பற்றும் போது கொஞ்சம் சிரமமா இருக்கிறது போல இருக்கும். ஆனா அதன் பிறகு பழகிவிட்ட பிறகு, உதாரணமாக கார் ஓட்ட கத்துக்கிறோம்னு வச்சுங்க, முதல் நாளைக்கு சிரமமா தான் இருக்கும், 2வது நாளைக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும், ஒரு 4-5 நாள் போனா இப்ப கார் எடுக்க போறோம்ன்ற அளவுக்கு ஒரு ஆசையா இருக்கும். அது மேல ஓட்ட ஓட்ட கை பழக்கம் கால் பழக்கம் எல்லாம் வந்துட்ட பிறகு சாதாரணமாக பேசிக்கொண்டே கார் ஓட்டுறதை பாக்குறோம் பாருங்க. முதல்ல அப்படி இருக்க முடியாது. அம்மாதிரி பழகி விட்ட பிறகு எல்லாமே சுலபம்தான். நாம் வேறு திசையில வேறு வழியில இதுவரையில பழகி இருக்கோம். பக்தி மார்க்கத்துல கடவுளை வேறாக நினைத்து கொண்டு அது ஏதோ உரு வழிபாட்டுக்குள்ள அடங்கியது கடவுள் என்ற கற்பனையில ஈடுபட்டு அந்த பக்தியை வளர்த்து கொண்டோம். அதை விடுத்து உண்மையான தெய்வ நிலை எது என்று உணரும் போது நம்மிடம் உள்ள அறிவே தான் அதுவாக இருக்கிறது. நாமும் அதனுடைய வெளியில படக்க நிலையாக ஒரு எல்லை கட்டிய உணர்வு நிலையாக இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ற போது இங்கதான் அறிவு பூரணமாக ஆகிறது. அது ஒரு படிதான் பக்தி மார்க்கத்துல. சில வணக்கம் எல்லாம் சில வணக்கத்துல ஒரு நல்ல நோக்கம் இருந்தாலும் அது ஒரு கால அளவுல வர்ற போது அதுல இருந்து வெளியேறி உண்மையான விளக்கத்துக்கு வந்து வேணும். சில வணக்கம் என்ற போது உடல்ல ஒரு நோய் உண்டாச்சு, அதுக்கு புண்ணு அதை மேல மருந்து போடுறோம், கட்டி வைக்கிறோம். அது போலதான் சில வணக்கம் ஒரு சம்பிரதாயம், ஒரு சடங்கு. அதுக்கப்புறம் அதை எடுத்துட்ட பிறகு அது தானா பக்கு விழறதுக்காக நாம் காத்துட்டு இருக்கிறோம். அது புண்ணு ஆறி போச்சுன்னா பக்கு விழுந்துடும். அது வரையில் அதை மூடிதான் வைக்கணும். அதுதான் பக்தி மார்க்கம். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே